நமஸ்காரம். காமாட்சி நமஸ்காரம். கல்யாண வைபவத்துக்கு எல்லாரையும் வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு வரவேற்கிறேன். பொன்னாத்துக்காரா பிள்ளையாத்துக்காரா எல்லாருக்கும் சேர்த்து நானே வெல்கம் பண்றேன். வாங்கோ எல்லாரும் இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி கல்யாண வைபவத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர போறா. சீப்ராஸ் அபார்ட்மெண்ட்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 5-6 பேர் இருக்கா. அவளுடைய கலெக்டிவ் எஃபர்ட் ரொம்ப ரொம்ப நன்னா அவ அரேஞ்ச் பண்ணியிருக்கா. இட்ஸ் கோயிங் டு பி அ பியூட்டிஃபுல் விஷுவல் ட்ரீட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். நம்ம அந்த காமாட்சி விலாசம் 8வது அத்தியாயத்தையும் படிக்க போறோம். சைட் பை சைட் நான் அந்த நரேஷனும் பண்ண போறேன். கண்ணாலையும் நம்ம அந்த கல்யாணத்தை பார்க்க போறோம். கல்யாண பாட்டு பாட போறோம். கோலாட்டம் நடக்க போறது. இன்னும் என்ன, எவ்ரிதிங் இஸ் தேர் இன். ஸோ வி வில் ஸ்டார்ட் நவ். ஓம் शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः. गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके देवी नारायणी நமோஸ்துதே. ஸோ இன்னைக்கு இந்த வைபவம் காமாட்சி கல்யாண வைபவம் எப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, காமாட்சி விலாசம் அப்படிங்கிற கிளாஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு. 100 பேர் சேர்ந்து படிச்சுட்டு இருக்கா. அந்த காமாட்சி விலாசம்ங்கிறது அப்படி ஒரு அதி அற்புத ரேர் கிரந்தம். அது அம்பாளுடைய அருளால நம்ம படிக்கிற பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் காஞ்சி க்ஷேத்திரத்தினுடைய மகிமை, அதுக்கப்புறம் வரதராஜ பெருமாளுடைய பிரபாவம், அதுக்கப்புறம் ஏகாம்பரேஸ்வரருடைய பிரபாவம், அதுக்கப்புறம் சாட்சாத் அந்த காஞ்சி காமாட்சியுடைய பிரபாவம் அப்படின்னு 14 அத்தியாயம் அது ஸ்பிளிட் பண்ணி ரொம்ப அழகா போயிருக்கு. நம்ம அம்பாள் கிருபையில 9வது அத்தியாயம் வந்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ இதுல இந்த 8வது அத்தியாயத்துல பார்த்தோம்னா ரசாலேஷ பிரபாவம், ரசால ஈஷ பிரபாவம். ரசாலம்னா ரசால விருட்சம்னா மாமரம். ஸோ மாமரத்து அடியில குலத்துல இருக்கிற அந்த ஏகாம்பரேஸ்வரருடைய பிரபாவம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. சோ இந்த கல்யாணம் அப்படிங்கிறது இந்த அத்தியாயத்துலதான் நம்ம வருது. சோ இந்த கல்யாணம் எப்போ, எதனால, எந்த ஒரு இதுல சர்க்கம்ஸ்டன்ஸ்ல நடந்தது, அதுக்கு அந்த பூர்வ கதைய நான் ரொம்ப ஷார்ட்டா நம்ம சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ஒரு வாட்டி கைலாசத்துல உமாதேவி கண்ணை இவர் பரமேஸ்வருடைய கண்ணை மூடிட்டார். அதுக்கு ஒரு பேக் இன்சிடென்ட் இருக்கு. நான் அது ஒரு தனி கதை, நான் அதை சொல்ல விரும்பல. பட் அவளுடைய அந்த சிவபெருமானுடைய கண்களை மூடினான். சோ கண்ணை மூடும் பொழுது என்ன, 3 கண்கள் இல்லையா, திரிநேத்திரம் அவருக்கு. சோ சந்திரன் ஒரு கண்ணு, சூரியன் ஒரு கண்ணு, அக்னி ஒரு கண்ணு. சோ கண்ணை மூடின உடனே இந்த 3மே இல்லாம போயிடுது. சோ எங்க பார்த்தாலும் அந்த கரணம் ஒரே இருட்டு. அந்த இருட்டுல பார்த்தோம்னா எல்லா ஜனங்கள், ஜீவராசிகள் எல்லாமே உயிரை விட ஆரம்பிச்சுடுது. ஏன்னா சூரியன் இல்ல, சந்திரன் இல்ல, அக்னி இல்லைன்னா எதுவுமே கெனாட் சர்வைவ் இல்லையா. சோ எல்லாமே இறந்து போயிடுது. அந்த பாப மூட்டை எல்லாம் கருமை நிறமாக என்ன ஆச்சு, அந்த உமாதேவியுடைய உடம்புல அந்த கருமை ஏறித்தான். சோ அவ கண்ணை மூடியிருந்தா, கையை எடுத்துட்டு தன்னை பாத்துக்கிறா. பார்த்தா அவ்வளோ பொன்மேனியா தக தகன்னு ஜொலிக்கிறவோ கண்ணங்கரேர்னு போயிட்டா. உமாதேவி பார்த்து அவளே பயந்து போயிட்டா. இது என்னப்பா ஈஸ்வரா, நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு உடனே சிவபெருமான் சொல்ற, இந்த மாதிரி நீ இந்த கண்ணை மூடினதுனால அத்தனை இதுவும் ஜீவராசிகளும் இறந்து போயிடுத்து. அந்த பாவம் எல்லாம் உன்ன மேல கருமை நிறமா படர்ந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு என்ன விமோச்சனம் அப்படின்னு கேட்ட உடனே அவர் ஒரு இது சொல்றார், என்ன மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா.
சோ நான் பழைய மாதிரி திருப்பியும் அந்த தங்க நிறத்துல ஆறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சோ கேட்ட உடனே சிவபெருமான் வந்து சொல்றார், முதல்ல நீ குழந்தை ரூபமா நீ மாறணும். அதுக்கப்புறம் ஒரு வனத்துக்கு போய் நீ அங்க போனோம், அங்க போய் நீ குழந்தை உருவத்துல மாறணும். அங்க வந்து காத்தியாயனி முனிவர் வந்து அப்படின்னு ஒருத்தர் வருவர், அவரு குழந்தை பாக்கியம் இல்லாதவர். அவர் வந்து உன்னை எடுத்து வளர்ப்பர். உனக்கு 8 வயசு வரைக்கும் உன்னை நன்னா போஷாக்க வளர்த்து ஆளாக்குவர். அதுக்கப்புறம் உனக்கு 8 வயசு ஆகும்போது உன் கையில சில சாமகிரி வஸ்துக்கள் எல்லாத்தையும் கொடுத்து நீ அதையெல்லாம் எடுத்துட்டு நீ காசிக்கு போகணும். காசியில வந்து அப்படி ஒரு பஞ்ச பட்னியில மக்கள் கஷ்டப்படுறா. சோ நீ அங்க இருந்துண்டு அவளுக்கு அவ பசியெல்லாம் போக்கணும். நீ அங்க அன்னபூர்ணேஸ்வரியா எழுந்து காட்சி அருளணும் அப்படின்னு சொன்னான். 12 வருஷம் நீ காசியில இருந்துட்டு அத்தனையும் எடுத்துட்டு நீ தெற்கு பக்கம் நடந்து போயிட்டே இரு. போகும்போது ஏதோ ஒரு இடத்துல உன் கையில இருக்கிற அந்த வஸ்துக்கள் எல்லாம் வந்து உருமாற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்ற. அதாவது கையில இருக்கிற அந்த ஜப்பமாலை வந்து வில்வ மாலையா மாறும். அது மாதிரி தங்க குடம் கையில கொடுத்திருப்பார், அது வந்து பார்த்தோம்னா 2 சாமரம் வீசும் கன்னி பெண்களா மாறுவா. அந்த மாதிரி சைக்கத லிங்கம் அதுவும் வந்து மணல் லிங்கமா மாறும். அந்த கங்கை நீர் வந்து க்ஷீர நீரா மாறும், பாலா மாறும். அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு இடத்துக்கு நீ போகும்போது உன் கையில இருக்கிற வஸ்துக்கள் எல்லாமே சிவ பூஜைக்கு ஏத்த மாதிரி மாறிடும். அந்த இடம்தான் காஞ்சி நகரம். நீ அங்க போய் அங்க ஒரு மாமரத்துடைய மூலத்துல போய் நீ தபஸ் பண்ணு. நல்லா தீவிர தபஸ் நீ பண்ணு. நீ பண்ணும் பொழுது நானே அங்க வந்து உன்னுடைய இத போக்குவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். உடனே உமாதேவியும் அதே மாதிரி கிளம்புறா. இங்க போறா, அப்புறம் காசிக்கு போறா, அப்புறம் தெற்க நோக்கி போறா. ஒரு இடத்துல போகும்போது எல்லாமே மாறுறது அவ கையில இருக்கிறது. சோ காஞ்சி நகரத்தை அவ கண்டுண்டா. அப்புறம் அந்த மாமரத்துக்கு அடியில அந்த மணல் லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு நித்திய பூஜை, அவ்வளோ ஜோரா பூஜை பண்றா, தீவிரமா பூஜை பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து பஞ்ச அக்னி மூட்டி ஊசி முனையில தபஸ், கடுமையான தபஸ் பண்றா சிவபெருமானை நோக்கி. பண்றா. பார்த்தா எவ்வளவோ 6 மாசம் ஆறுது, பார்த்தா வரவே இல்லை அவர். சிவபெருமான் வரல. இவளுக்கு ஒண்ணுமே வரலையே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லும் பொழுது நாரதர் சொல்ற, நீ வந்து மன்மதனுடைய மூல மந்திரம் அத வந்து நீ தபஸ் பண்ண ஆரம்பி. காமனுடைய மூல மந்திரத்தை தபஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மந்திர உபதேசம் பண்ணி வைக்கிற பார்வதி தேவிக்கு. பார்வதி தேவி அதை வாங்கிண்டு அந்த மந்திரத்தை விடாம தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அவ்வளோ உக்ரமான தபஸ் அவ பண்றா. அந்த தீவிரம், அந்த அக்னி வந்து அங்க கைலாசத்துல போய் சிவனை வந்து தகிக்கிறது அவருக்கு அங்க. அதனால என்ன பண்ற, தன் தலையில உடம்புல தலையில இருக்கிற அந்த கங்கைய வந்து அவுத்து விட்டு நீ பிரளய ரூபமா அங்க போய் அந்த தபச தடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. உடனே அந்த கங்கையும் என்ன பண்றா, சிவபெருமானியும் தன்னுடைய ஹிருதயத்துல ஏத்திண்டு வரா, காஞ்சிபுரம் வரா. அங்கேருந்து பிரளயமா வரா காஞ்சிபுரத்துக்கு வரா. இங்க வந்து இவ தபஸ் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா எதிர்க்க அப்படி ஒரு பிரளய ஜலமா வருது. பயந்து போயிட்டா. ஏன்னா கையில அவ வந்து பூஜை பண்றது ஒரு மணல். அப்ப என்ன பண்றா, தன்னுடைய அம்பாளுடைய தூத்தி ஒத்திய தோழிய வந்து அவளுடைய ரூபம் தான் இல்லையா. சோ அவளை வந்து நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, இந்த தபஸ் வந்து நான் நல்லபடியா முடிக்கணும், அந்த பிரளய ஜலத்தை நீ தான் தடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தூத்தி வந்து என்ன பண்றா, தன் கையில ஒரு கபாலத்தை வச்சுண்டு அந்த பிரளய ஜலத்தை எல்லாம் அந்த கபாலத்துல உள்ள அடக்கிட்டா. அதனாலேயே அவளுக்கு பிரளயபந்தினி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பாளுக்கு ஒரு பெயர் வந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த கங்கையை அடக்கும் பொழுது அதுலயேதான் வந்து சிவபெருமானும் இருக்கார் இல்லையா அந்த கங்கையுடைய ஹிருதயத்துல. சோ அவரும் கபாலத்துக்குள்ள போய் அடக்கின உடனே அவருக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆயிடுது. என்னையே இவ வந்து கபாலத்துல அடக்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, தன்னுடைய
உடம்பில இருக்கிற ஒவ்வொரு ரோமத்திலிருந்தும் அத்தனை கோடி தீர்த்தம், மொத்தம் 3.5 கோடி தீர்த்தம் உருவெடுத்து மகா பிரளயமா, போன வாட்டி வந்தது வெறும் பிரளயம், அதுவே உக்ரமானது. அதை தவிர இது இன்னும் ஒரு 1000 மடங்கு தீவிரமான மகா பிரளயமா வருது. இதெல்லாம் பிரளய பந்தினியால கட்டுப்படுத்த முடியாது. அப்ப என்ன பண்றா, பயந்து போயிட்டா திருப்பியும். கம்பன்னா நடுங்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் அந்த நதிக்கு பேரே கம்பா நதி அப்படின்னு வந்தது. ஆஹ் அப்ப என்ன பண்றா, சரி நம்ம அண்ணா விஷ்ணுவை போய் நம்ம இதுக்கு ஏதாவது உபாயம் இருக்கா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் விஷ்ணு கிட்ட போற. விஷ்ணுவும் முதல்ல முயற்சி பண்றார், அவராலையும் தடுக்க முடியல, அவ்வளோ வேகமா வருது அந்த ஜலம். அப்போ விஷ்ணு சொல்றார், நீ ஏன் இவ்வளோலாம் கஷ்டப்படுற, நீ அந்த லிங்கத்தை ஆலிங்கனம் பண்ணிக்கோ, அந்த ஆலிங்கனத்தினுடைய அந்த இதுலயே தீவிரத்திலேயே சிவபெருமான் சாந்தமாயிடுவார் அப்படின்னு சொன்ன உடனே அவ என்ன பண்றா, அந்த மணல் லிங்கத்தை எருக்கி கட்டிக்கிறா. அந்த கட்டின்ற அந்த நிமிஷமே சிவபெருமான் அங்க தோன்றினார், காட்சியளித்தார். அவ சொன்ன மாதிரியே வந்துட்டா. அதுக்கப்புறம் அவளை தன்னுடைய வாமபாகத்துல இது பண்ணிண்டார், தன்னோட சேர்த்துண்டார். அப்படி அந்த ஸ்பரிசம் ஆகும் பொழுதே அவ உடம்புல இருந்த அந்த கருமை எல்லாம் போய் பழைய மாதிரி அதி சுந்தரியா அவ காட்சி அளித்தா. சோ உரையாடல் நடந்த அந்த நேரத்துல கைலாசத்துல இருந்து சிவகணங்கள் எல்லாம் இறங்கி வந்துட்டா. பார்வதி பரமேஸ்வரா, ரொம்ப நாள் கழிச்சு நீங்க கூடியிருக்கேள், உங்களுடைய கல்யாணத்தை பார்க்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னா. பார்வதிக்கும் அந்த ஆசை வந்தது, ரொம்ப நாள் கழிச்சு கணவரை பார்க்கறதுனால. கல்யாண வைபவம் நடந்தா நன்னா இருக்கும்னு உடனே சிவபெருமான் விஷ்ணுவை கூப்பிட்டு, இந்த மாதிரி எங்க 2 பேருக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணு, நான் ஏற்கனவே அகஸ்திய முனிக்கும் நான் இந்த மாதிரி வாக்கு கொடுத்திருக்கேன், வருஷா வருஷம் இந்த காஞ்சியில எங்க கல்யாண மகோத்சவம் நடக்கும் நீ பாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன், அதனால கல்யாண ஏற்பாடு பண்ணுன்னு சொன்ன உடனே விஷ்ணுக்கு அவ்வளோ சந்தோஷம். உடனே அத்தனை தேவர்கள் தேவதைகள் எல்லாரையும் கூப்பிட்டு, அவாவா உங்க லோகத்துல எது பெஸ்டா கிடைக்குமோ கல்யாணத்துக்கு வேண்டிய அத்தனை சாமகிரியும் கொண்டு வாங்கோ, உடனே போங்கோன்ன உடனே எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு கல்யாணம்னா, அதுவும் தெய்வீக கல்யாணம், அத்தனை பேரும் அவ்வளோ எக்ஸைட்டடா இருந்தா டான்னு அந்த க்ஷணமே வேலையெல்லாம் ஆரம்பிச்சுடுத்து. இதுதான் பார்வதி பரமேஸ்வரனுடைய அந்த கல்யாணத்தினுடைய பூர்வ கதை. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், முதல் பார்ட் கதை நம்ம இது ஸ்லோகம் சொல்ல வேண்டாம், ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடும். நேரா நம்ம காமாட்சி ஏகாம்பரநாத்தையோர் உத்வாகாரம்ப கட்டக அதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். சோ இதுதான் பூர்வ கதை. இப்போ நம்ம ஸ்லோகம் கொஞ்சம் படிக்கலாம். காமாட்சி ஏகாம்பரநாத்தையோர் உத்வாராகம்ப கட்டக. शृणुत्वमखिला देवाः कामाक्षी चूतनादयोः कल्याणमत्र कर्तव्यं युष्माभिस्त्वरयाधुना दिक्भ्यस्वर्गाच्च सम्भाराश्चाणेदव्याः क्षणादिति ते श्रुत्वा वचनं विष्णो रत्यानन्दसमन्विताः अहं पूर्विकया देवाः स्वर्गं प्राप्य मुदान्विताः पृथक् च दे सर्व सम्भारान् समुपाहरन् ततो देव समानीत सम्भारैः सुमनोहरैः अलञ्चकार मधुहा काञ्च्यां वीतिश्च सर्वज्ञः मण्डपान् सर्वज्ञः सर्वशः मातिने सर्वसः मण्डपान् मण्डनैः सर्वैः शालाहर्म्यादिकानपि रम्भास्तम्भेक्षु नारङ्गनारिकेलाम्रसत्फलैः कुन्दारविन्दमन्दार पाटली पारिजातकैः मल्लिका चम्पकाशोक
केतकी वकुलान्वितैः கல்யாண மண்டப வர்ண கட்டக. ஓகே ஓகே. சோ இப்போ கல்யாண ஏற்பாடெல்லாம் ஜோரா ஆரம்பிச்சுடுத்து. அவ எல்லா வஸ்துக்களையும் கொண்டு வரா. அவ்வளோ அழகா இருக்கு எல்லா வஸ்துக்களும். விஷ்ணு பகவான் முதல்ல என்ன பண்ற, காஞ்சியில இருக்கிற அத்தனை வீதிகள் எல்லா வீதிகளையும் அவ்வளோ அழகா அலங்காரம் பண்றார். அதுக்கப்புறம் கல்யாண மண்டபத்துக்கு வர, கல்யாண மண்டபம் அதை சுத்தி இருக்கிற வீடுகள் எல்லா இடத்துலயும் அவ்வளோ அழகா அலங்காரம் பண்ண ஆரம்பிக்கிற. வாசல்ல வாழை மரம் கட்டுறார், கரும்பு கட்டுறார், அப்புறம் பலவிதமான பழங்கள், நாரங்க பழம், அப்புறம் தேங்காய், மாம்பழம் எல்லாம் வச்சு அவ்வளோ அழகா டெக்கரேஷன், புஷ்பங்கள் வச்சு அவ்வளோ அழகா ரொம்ப ஸ்ரத்தையா அந்த அலங்காரங்களை அவரே தானே மேற்பார்வை இது பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அந்த இது அலங்காரம், புஷ்ப அலங்காரம்லாம் பார்த்தோம்னா ஒரு மனுஷா ஹைட்டுக்கு இருக்காம். அவ்வளோ நிறைய புஷ்பங்கள் போட்டு விதவிதமான புஷ்பங்கள் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் கல்யாண மண்டபத்துக்கு வரா. கல்யாண மண்டபத்துல என்ன பண்றா, தரையெல்லாம் முதல்ல சுத்தப்படுத்தி, நம்ம எல்லாம் வாசல்ல ஜலம் தெளிப்போம். இது தெய்வீக கல்யாணம், அதனால நிறைய வாசன திரவியங்களா தெளிக்கிறா. அங்க தரைய பார்த்தா சந்திர பிம்பம், அப்படி சந்திரன் மாதிரி பளபளன்னு வெள்ளை வெள்ளேர்னு இருக்கு. பாக்கிறதுக்கு வழவழன்னு ஒரு மார்பிள் போட்ட மாதிரி அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு அந்த தரை. அதுக்கப்புறம் சைட்ல எல்லாம் தங்க குடங்களால அலங்காரம் பண்ணியிருக்கா, மாணிக்க தோரணங்கள் கட்டியிருக்கா. அங்க வந்தவா எல்லா காஞ்சி நகரவாசிகள் எல்லாரும் வரா, தன்னாத்து கல்யாணம் மாதிரி பாக்கிறதுக்கு அங்க வரா. சோ எல்லாரும் கல்யாணத்துக்கு அவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா. நல்ல ஜரிகை போட்ட, நல்ல அட ஜரிகை, தங்க ஜரிகை போட்ட வஸ்திரங்கள் எல்லாம் கட்டின்னு இருக்கா. அங்க பார்த்தோம்னா அந்த கல்யாண மண்டபத்துல தங்க குடங்களால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாவை விளக்கு கையில வச்சுண்டு பொம்மைகள், அத சகசிர தீபம் ஏத்தி அந்த மாதிரி நிறைய நிக்க வச்சிருக்கா. அங்க அத்தனையிலயும் தீபம் ஏத்திருக்கா. அதை தவிர அந்த மண்டபத்துல சுத்தி கண்ணாடியால அலங்காரம் பண்ணியிருக்கா. அதனால அந்த ஏத்தின தீபம் எல்லாம் அந்த கண்ணாடியில எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகி தகஜோதியா இருக்கு. அந்த இடமே சகசிர தீபம் ஏத்தி வச்ச மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு. இங்க பாருங்க, பிராமணாலாம் ஒரு பக்கம் வேதம் ஓதின்னு இருக்கா. அதுதான் இப்போ வீடியோல பாக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வாத்தியம், வீணா, பேரி, மிருதங்கம், இதெல்லாம் வேணும். எல்லாம் வாத்தியங்கள் பாட்டுக்கு ஒரு பக்கம் ரொம்ப ஜோரா வாசிச்சுன்னு இருக்கா. ஆடல் ஸ்திரீ, அப்சர ஸ்திரீகள் எல்லாரும் வந்திருக்கா. ரம்பா, ஊர்வசி, மேனகா எல்லாரும் நாட்டியம் ஆடுறா. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அந்த டால்ஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு. நாட்டியம் பாட்டுக்கு ஒரு பக்கம், வாத்தியம் மாட்டுக்கும் ஒரு பக்கம், வேத கோஷம் மாட்டுக்கும் ஒரு பக்கம். எல்லாம் அவாவா தன்னாத்து கல்யாணத்துல எப்படி என்ஜாய் பண்ணுவா அந்த மாதிரி. இது தெய்வ கல்யாணம் இல்லையா, சாட்சாத் பார்வதி பரமேஸ்வரன் கல்யாணம். அவ்வளோ ஜோரா எல்லாரும் அப்படி ஒரு என்ஜாய்மெண்டோட ஆரவாரத்தோட ரொம்ப பார்வதி பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் நம்மளுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அபிலாஷையில அவ்வளோ நன்னா எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. அதெல்லாம் இப்போ நம்ம ஸ்லோகமா பார்க்கலாம். முதல்ல இது பார்த்தேன்னா பகவான் விஷ்ணு எல்லாத்தையும் அவர் தான் இன்சார்ஜ் ஃபுல் கல்யாணத்துக்கும், கான்ட்ராக்டர் மாதிரி. ஏன்னா டியூட்டியை பெருமான் விஷ்ணு கிட்ட தான் கொடுத்திருந்தார். அதனால அவர் நின்னுண்டு அத்தனையும் மேற்பார்வை பாக்குறாரு, எல்லாம் சரியா நடக்கிறதா, ப்ரிப்பரேஷன், வெட்டிங் ப்ரிப்பரேஷன்லாம் ஜோரா நடக்கிறதான்னு. அதுதான் இப்ப நீங்க பாக்குறேன். பகவான் விஷ்ணு அங்க நின்னுண்டு எல்லாத்தையும் மேற்பார்வை பார்த்துட்டு இருக்காரு. எவ்வளவு ஜோரா இருக்கு பாருங்க. இப்போ கல்யாண மண்டப வர்ணனை அத இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அத ஸ்லோகம் படிச்சுடுங்கோ. ஆனந்தி மாமி படிங்கோ. கல்யாண மண்டப வர்ணன घट्टः पुष्पैश्चित्रवितानैश्च ஃபாஸ்டா படிக்கலாம். ओके मैम। पुष्पैश्चित्रवितानैश्च कायमानैश्च शोभिते गन्धवत्तैलसंसिक्त स्निग्धेन्दुमणिकुट्टिमैः शातकुम्भकणत्कुम्भैर्माणिक्यमणितोरणैः
देदीप्यमान हेमाढ्य दिव्यवस्त्रैर्विराजिते सुवर्णपूर्णकुम्भाग्र लसद्दीपोपशोभिते दगद्धगिद हेमाढ्य दर्पणव्रजमण्डिते स्वर्णपाञ्चालिकाकोटिकरदीपविराजिते हेममद्दळनिस्सान मुरलीकावळीरवैः मुखरीकृतदिग्भागे वीणा वेणुरवैरपि ऊर्वशी मेनकारम्भा नाट्यव्यञ्जकरञ्जितैः क्वचित् किन्नरगन्धर्व गीतवाणी मनोहरे क्वचित् सेवा समायात सुरस्त्रीगणभूषिते क्वचित् शूद्रवारस्त्री गीतमङ्गलगीतके क्वचिन्मुनिद्विजानीक स्वस्ति वाचन घोषिते क्वचित् देवासुरैः क्लुप्त सेवा कलग शब्दिते So, இந்த இடத்துல பார்த்தோம்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டையே வந்துட்டான். எல்லாரும் அவ வேலையை இழுத்து போட்டு பண்றா. இந்த வேலையை நான் தான் பண்ணுவேன், நான் தான் சொல்லிட்டு அவ்வளோ போட்டி போட்டுண்டு அந்த தெய்வ கல்யாணத்தை பண்ணி வைக்காடின்னு எல்லாம் பண்ணணும்னு அப்படி ஆசைப்பட்டு பண்றா. नानादेश समायात कुलश्रीगणभूषिते नानादेश समायात राजमण्डलमण्डिते कलधौतकलाबद्ध रम्भा सम्भालिमेदुरे स्फटिकोपलसोपान जालकाङ्कित मार्गके सुवर्णचित्रितोल्लोच पताकासमलङ्कृते चारुचामेकराभास कल्याणमणिमण्टपे सुसाररत्नवैढूर्य हेमसिंहासनोत्तमे वज्रमाणिक्यसङ्कीर्ण कल्याणमणिपीठके किरीटहारकेयूर मणिकुण्डलभूषणैः भूषितं स्वर्णचित्राढ्य पट्टाम्बरपरिष्कृतं निवेश शङ्करं विष्णुः प्रियां लक्ष्मीमताब्रवीत्. ஓகே, சோ இப்ப பார்த்தோம்னா இந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்காக வெவ்வேறு நாட்டிலேருந்து பல ராஜாக்கள் குலஸ்திரீகள் எல்லாரும் அங்க சேரறா. ஆஹா, காஞ்சி மாநகரத்துல பார்வதி பரமேஸ்வரன் கல்யாணம் நடக்கிறதாக்கும்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் அங்க சேரறா. அதை தவிர இப்போ மண்டபத்தை ஃபுல்லா நம்ம அலங்காரம் பண்ணிட்டோம். இப்போ அந்த மண்டபத்துல இருக்கிற இந்த ஸ்டேஜ் ஏரியா அதையும் சொல்லறா. அவ்வளோ அழகா வெள்ளி ஸ்தம்பங்கள்ல வாழை மரம் கட்டி அவ்வளோ அழகா சித்திரங்கள் எல்லாம் சுத்தி வரைஞ்சு அலங்காரம் பண்ணியிருக்கா. அங்க 2 சிம்ஹாசனம் போட்டிருக்கா. பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் 2 சிம்ஹாசனம் போட்டிருக்கா. அதுக்கப்புறம் காலவா ஃபுட் ரெஸ்ட் வைக்கிற அந்த பீடம் அதுவுமே ரத்னங்களால் பரமேஸ்வரன் முதல்ல சிம்மாசனத்துல உட்கார்றார். அப்புறம் லக்ஷ்மி கிட்ட சொல்ற, மாப்பிள்ள வந்தாச்சு, போய் பொண்ணை போய் அழிச்சுண்டு வா அப்படின்னு சொல்ற. உடனே லக்ஷ்மி ஓடி போறா. போய் பொண்ணை அழிச்சுன்னு வர்றதுக்காக போறா. அங்க போய் பாக்குறா அந்த பொண்ணு எவ்வளோ அழகா நேர்த்தியா அலங்காரம் பண்ணிருக்கா அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்றா. விசேஷ அலங்கிருத காமாட்சி வர்ணனம். விவாக வேஷாலங்கிருத காமாட்சி வர்ணனம். அலங்கிருத்ய பிரியே கௌரீம் ஆகல்பைரானயேதி வை பத்யுக்தம் கமலா ஸ்ருத்வா காமாட்சீம் பிராப்ய தத்க்ஷணாத் பூஷணைர்பூஷயாமாஸ புவனத்ரய சுந்தரீம் சிஞ்சத் காஞ்சன மஞ்சீர ரஞ்சிதாங்கீம் கனத் காஞ்சன தே தீப்ய காஞ்சி பத்த கடீதடாம் முக்தா கஞ்சுக சம்வீத ஸ்தன பங்கஜ குட்மலாம் ரத்னாங்குலீய சந்தோக ரமணீய கராங்குலிம் குருவிந்ததளாபத்த கடகாத்த கராம்புஜாம் நாகமாணிக்ய சம்பிரோத்த முக்தா தாமலசத்களாம் மார்த்தாண்ட மண்டலாகார ரத்ன குண்டல மண்டிதாம் நாசா முக்தா மணி வியாஜ தாரகாத்தாப்ஜ வக்த்ரகாம் நிஜ சீமந்த சீமந்தா ஷியாம வஜ்ர வலந்திகாம் லலந்திகாம். இனிமேதான் வருவா பொண்ணு. அம்மா இப்பதான் அலங்காரம் காமிக்கிறோம்டா, இன்னும் பொண்ணு அழிச்சுன்னு வரல. பாலாந்த விலசத் ரத்ன மல்லிகா மணிஷோபிதாம் வாளி ரத்ன பிரபா பாலி பரீத ஸ்ரவணத்வயாம் முக்தா ரத்ன ஸ்புரத் சூலி ரமணீய சிரோருகாம்
नितम्बबिम्ब संलम्ब मणिरञ्जितवेणिकां तटित्प्रतिपटाकार स्वर्णपीताम्बरावृतां कस्तूरीगणसाराट्य दिव्यचन्दनचर्चितां मल्लीचम्पकपुष्पादि मालाजालसमन्वितां मन्दस्मितोदरोत्पुष्प शोणबिम्बादरोज्ज्वलां नवयौवनसम्पूत सौन्दर्य इति देवतां कामाक्षीमुत्पलापाक्षीं देवीमक्षीणवैभवां श्रीमत्येकाम्रनाथस्य पार्श्वे सव्ये निवेश्यताम् कामाक्षी काम्रनाथयो विवाहघट्टः அது அப்புறம் படிக்கலாம். சோ அவளுடைய அழகு எவ்வளவு நேர்த்தியா அவளுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. கால்ல தங்க கொலுசு போட்டுன்னு இருக்கா, ஜல் ஜல் ஜல்னு சத்தம். இடுப்புல தங்க ஒட்டியான மேக்கலை அணிஞ்சுன்னு இருக்கா. அவளுடைய ரவிக்கை முத்தால் ஆனப்பட்ட ரவிக்கை அணிஞ்சுன்னு இருக்கா. கையில ரத்தனங்கள் பதித்த மோதிரம் அணிஞ்சுன்னு இருக்கா. கை நிறைய வளையல் கங்கணம் போட்டுன்னு இருக்கா, தங்க வளையல்கள். கழுத்துல முத்து ஹாரம் மாணிக்கம் ஹாரம் போட்டுன்னு இருக்கா. அதுக்கப்புறம் காதுல அவ்வளோ நேர்த்தியா குண்டலங்கள் போட்டுன்னு இருக்கா. மூக்குல அழகான முத்து மூக்குத்தி புல்லாக்கு அவ்வளோ அழகா இருக்கு. மூஞ்சில ஏற்கனவே அவ கஸ்தூரி சந்தனம் அதெல்லாம் கலந்த அந்த இது போட்டுன்னு இருக்கா. கண்ணம் ஏற்கனவே பளபளபளான்னு மின்றது. அந்த முத்து மூக்குத்தி முத்து புல்லாக்குடைய அதனுடைய அந்த ஷைன் வந்து கன்னத்துல பட்டு கன்னத்துல எல்லாம் அப்படியே நட்சத்திரம் மின்ற மாதிரி டால் அடிக்கிறோம் கண்ணம். எவ்வளோ அழகா இருக்கா பாருங்கோ அவ பாக்கிறதுக்கு. இதோ இருக்கா பாருங்கோ, ஃபுல் பூர்ண அலங்காரத்தோட இவ்வளோ அழகா காட்சி அளிக்கிறா பாருங்கோ. எல்லா ஆபரணங்கள் எல்லா பூஷணங்கள் எல்லா புஷ்ப மாலைகளோட அந்த தேவி காமாட்சி அவ்வளவு அழகா காட்சி அளிக்கிறா. தலையில ராக்கோடி வச்சு பின்னின்னு இருக்கா. கேசத்துல ரத்னங்கள் அலங்காரம் பண்ணியிருக்கா. அவளுடைய ஜடை நேர்த்தியா பின்னல் பின்னி அது இடுப்பு வரைக்கும் தொங்கறது. அதுக்கு ஏத்த மாதிரி அவ ஜம்முன்னு பட்டுப்படவை கட்டின்னு இருக்கா. நிறைய மாலைகள் கழுத்துல. அவ காதுல குண்டலங்கள் பாருங்கோ எவ்வளோ அழகா இருக்கா பாக்கிறதுக்கு. பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு, கண்ணே எடுக்க மனசு வரல. நான் இதை படிப்பேனா இவளை பார்ப்பேனா அப்படின்னு இருக்கு. அவ்வளோ ஜோரா இருக்கா பாக்கிறதுக்கு. இதுல அவ இத்தனையும் சர்வ அலங்காரத்தோட இருக்கா. அவ உதட்டுல ஒரு சின்ன புது மணமகளுக்கு உரிய அந்த மந்தஸ்மிதம், அவ்வளோ ஒரு சின்ன ஒரு ஸ்மைலோட அந்த லஜ்ஜையோட அவ காட்சி அளிக்கிறா. கல்யாண பொண்ணு இல்லையா, என்ன இருந்தாலும் அந்த ஒரு வெட்கம் அவளுக்கு இருக்கு. சோ சௌந்தரிய தேவதையா ஒரு துளி கூட இதுல இன்னும் இப்படி பண்ணிருக்கலாமே அப்படி பண்ணிருக்கலாமே, இது இன்னும் கொஞ்சம் இந்த கலர்ல எதுவுமே ஒரு குத்தம் குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ நேர்த்தியா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. அதி சௌந்தரியமா இருக்கா அவ பாக்குறதுக்கு. சர்வ லட்சணத்தோட இருக்கா. அவளை வந்து இப்போ அழைச்சுண்டு வரப்போறா. வந்து சிவன் பக்கத்துல உட்காத்தி வைக்க போறா. அழைச்சுன்னு வாங்கோ பொண்ண. அங்க பாருங்க எவ்வளவு அழகா ஏற்பாடு பண்ணிருக்கா. பொண்ணை வந்து வாசல்லேருந்து லக்ஷ்மியும் சரஸ்வதியும் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கா. பொண்ணை அழைச்சுன்னு வர்றதுக்கு பெண் தோழிகள் இவா 2 பேரும் அழைச்சுண்டு வரா. வாணி பாடுறா, கௌரி கல்யாணம் பாடு. गौरी कल्याण विभोगमे सीता कल्याण वैभोगमे पावन च स्तुति पात्र पावन चरित्र देवी कोडिवर नेत्र रमणीय गात्र सीता कल्याण वैभोगमे
லக்ஷ்மி கல்யாண வைபோகமே. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அங்க பாருங்க, அவ எவ்வளவு பூஷணங்கள் பின்னாடி, அவளுடைய ஆபரணங்கள் அத்தனையும் வச்சு நேர்த்தியா அவ அலங்காரம் பண்ணிண்டு, பின்னாடி அவளுடைய பூஷணங்கள் உடைமைகள் எவ்வளோ இருக்கு பாருங்கோ. அத்தனையும் அவளுக்கு வந்த அந்த தெய்வீக சம்பத்துக்கள், அவளுக்கு அத்தனை பேரும் தன்னுடைய என்ன ஸ்பெஷாலிட்டியோ அதை இந்த கல்யாணத்துக்காக உடனே போய் தேவர்கள் எல்லாம் எடுத்துன்னு வந்தா இல்லையா, அத்தனையும் இவ அலங்காரம் பண்ணத போக பின்னாடி அவளுடைய இதுல இருக்கு. வந்து இவ 2 பேரும் அழிச்சுண்டு வரா. வந்து முதல்ல லக்ஷ்மி வந்து சிவபெருமானுக்கும் இது பண்றா, நமஸ்காரம் பண்ணிட்டு பார்வதிய அவர் பக்கத்துல உட்காத்தி வைக்கிறா. அது மேல இருக்கிற டால் கமிடா. பார்வதி பரமேஸ்வரன் பாருங்கோ, எவ்வளோ அழகா இருக்கா பாருங்கோ, கண்லேன் ஜலமே வந்துடும், அவ்வளோ அழகா இருப்பா. கல்யாண கோலத்துல பாருங்கோ எப்படி இருக்கா, ஜாம் ஜாம்னு ட்ரெஸ் பண்ணிண்டு. ஏ அப்பா, கழுத்து நிறைய மாலைகள். இந்த தெய்வீக கல்யாணத்தை பார்க்கதான் அத்தனை ஜனங்க அங்க கூடியிருக்கா. இங்கேயும் நம்ம அத்தனை ஜனங்கள் கூடியிருக்கோம். பேச்சே வரமாட்டேங்கிறது, படப்படாங்கிறது. ஓகே, விவாக கட்டம். சித்ரா வாங்கோ. Yes, ma'am. Kamakshi Ekamranathayur Vivaha Gattaha. சோ இப்போ மாங்கல்ய தாரணம் ஆப்போறது, கல்யாணம் ஆரம்பிக்கிறது. சிவபெருமான் சொல்றார், ஓகே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க வந்து யாரு வாத்தியாரா உட்கார்ந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு? பிரம்மாதான் வாத்தியாரா இருக்காங்க பாருங்க. பிரம்மா கூட ஒரு டால் பண்ணி வச்சிருக்கா. பிரம்மாதான் வாத்தியாரா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறார். இப்போ மாலை மாற்றுதல் வைபவம் பார்க்கலாம். நம்ம பொண்ணாத்துக்காரா பிள்ளையாத்துக்காரா அவளையும் காமிங்கோ. அங்க பாருங்க, பருப்பு தேங்காய் எல்லாம் பிடிச்சு வச்ச பட்சணமா கொண்டு இருக்கு பாருங்க. ஒரு கல்யாணம் நேர்த்தியா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு கல்யாண வைபவத்தை அவ செட் பண்ணிருக்கா பாருங்க. பருப்பு தேங்காய், ஏ அப்பா, பக்ஷணம், நைவேத்தியம், தர்த்திப்பால், லட்டு, முறுக்கு, ஏ அப்பா பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். ஓகே, வித்யா பாடுடா, மாலை சாத்தினால் பாடுங்க. என்னம்மா? பொண்ணாத்துல இருந்தும் பையனாத்துல இருந்தும் பொண்ணாத்துக்காரா பையனாத்துக்காரா வாங்கோ. இவ 2 பேரும் தான் ரியல் லைஃப்ல இவ 2 பேருமே தன் குழந்தைகளுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கா. சோ இட் வில் பி சோ ஆப்ட் தட் தே டூ திஸ் வைபவம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீக்கிரம் விவாக பிராப்தி கிடைக்கணும் உங்க குழந்தைகளுக்கு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எஸ், பாடுப்பா. மாலை சாற்றினால் கோதை மாலை மாற்றினான், மாலை சாற்றினால் கோதை மாலை மாற்றினான், மாலடைந்த மதிலரங்கன் மாலை அவர்கள் மார்பிலே மாலை சாற்றினால் கோதை மாலை மாற்றினாள், மாலடைந்த மதிலரங்கன் மாலை அவர்கள் மார்பிலே மையனாய் மெய்யனாய் மாமலர் கரத்தினாள், மையனாய் மெய்யனாய் மாமலர் கரத்தினாள், பூமாலை சாற்றினால் கோதை மாலை மாற்றினாள், பூமாலை சாற்றினால் கோதை மாலை மாற்றினான், ரங்கராஜனை அன்பர் தங்கள் நேசனை, ரங்கராஜனை அன்பர் தங்கள் நேசனை, ஆசை கூறி பூசுரர்கள் பேசி மிக்க வாழ்த்திட, ரங்கராஜனை அன்பர் தங்கள் நேசனை, ஆசை கூறி பூசுரர்கள் பேசி மிக்க வாழ்த்திட, அன்புடன் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினால், அன்புடன் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினால், மாலை சாற்றினால் கோதை மாலை மாற்றினாள், பூமாலை சாற்றினால் கோதை மாலை மாற்றினாள், மாலை சாற்றினால் கோதை மாலை மாற்றினாள், மாலை சாற்றினால் கோதை மாலை மாற்றினாள், பூமாலை சாற்றினால்
கோதை மாலை மாற்றினாள். ஆஹா ஆஹா, கண்கொள்ளா காட்சி, கண்கொள்ளா காட்சி. ரொம்ப 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 ஜோரா இருந்தது. மாலை மாற்றல் முடிச்சாச்சு. எல்லாரும் பாத்துக்கோங்க, அந்த புதுமண தம்பதிகள் எவ்வளவு அழகா இருக்கா, ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. எத்தனை வாட்டி வேணா, எத்தனை நேரம் வேணாலும் இந்த காட்சியை பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளோ ஜோரா இருக்கு. எஸ், எஸ், மாலை மாற்றியாச்சு. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா. அவளுடைய வெட்கம் பாருங்க அவளுடைய ஃபேஸ்ல. சிவபெருமான் ஃபேஸ்ல பரம ஆனந்தம். ஓ, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். மாலை சாற்றினாள் கோதை, மாலை மாற்றினாள். ஜோர் ஜோர் ஜோர். அப்படியே காஞ்சி மாநகரத்துக்கு போய் நம்ம நேர்ல இருந்து பாக்குற மாதிரி எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நிஜமாவே ரொம்ப தெய்வீகமா இருக்கு, ரொம்ப ரொம்ப தெய்வீகமா இருக்கு, சொல்ல வார்த்தை இல்லை. அடுத்தது மாலை மாற்றியாச்சு. ஊஞ்சல்ல போய் 2 பேரையும் உட்காத்தி வச்சு பாலும் பழமும் கொடுத்து அந்த வைபவத்தையும் பார்க்கலாம். எல்லாமே செட் பண்ணிருக்கா பாருங்கோ, அழகா இருக்கு. ஊஞ்சல்ல பாருங்கோ, பார்வதி பரமேஸ்வரன் அவ்வளோ ரொம்ப நேர்த்தியா பண்ணிருக்கா. ஏ அப்பா, சொல்ல என்ன சொல்றது. அன்னையின் ஊஞ்சல் வைபவத்தை காண கண்கூடி வேண்டுமே. அபிராமி அன்னையின் ஊஞ்சல் வைபவத்தை காண கண்கூடி வேண்டுமே. மேல தாளம் முழங்கவே ஈசர் காசி யாத்திரை போய் வந்திடவே. மேல தாளம் முழங்கவே ஈசர் காசி யாத்திரை போய் வந்திடவே. மாணிக்க பல்லக்கில் வந்திடவே, மாதா செய்து வந்திடவே. மங்களவாதியம் முழங்கவே, மங்களஹாரதி எடுக்கவே. அன்னையின் ஊஞ்சல் வைபவத்தை காண கண்கூடி வேண்டுமே. ஓடி ஓடி மாலை மாற்றி மாதா மாணிக்க பந்தலில் வந்திடவே. மங்களவாதியம் முழங்கவே, மங்களவாதியம் முழங்கவே, மங்களவாதியம் முழங்கவே, மங்களஹாரதி எடுக்கவே. அன்னையின் ஊஞ்சல் வைபவத்தை காண கண்கூடி வேண்டுமே. பாலும் பழவும் கொடுக்கவே, பட்டால் பாதம் துடைக்கவே. பாலும் பழவும் கொடுக்கவே, பட்டால் பாதம் துடைக்கவே. பச்சை பூடி சுற்றி போடவே, பச்சை பூடி சுற்றி போடவே, பச்சை பூடி சுற்றி போடவே, பச்சை பூடி சுற்றி போடவே. மங்களவாதியம் முழங்கவே, மங்களஹாரதி எடுக்கவே. அன்னையின் ஊஞ்சல் வைபவத்தை காண கண்கூடி வேண்டுமே. அன்னையின் ஊஞ்சல் வைபவத்தை காண கண்கூடி வேண்டுமே. காண கண்கூடி வேண்டுமே, காண கண்கூடி வேண்டுமே. நிஜமாவே காண கண்கோடி வேண்டும், அவ்வளோ ஜோரா இருக்கா. தேங்க்யூடா. ஊஞ்சலாடினார் அம்மன் சரஸ்வதி சபையில் பாடினார். சகல பேருமாய் கூடினார் அம்மன் சொர்ணத்தால் மூடி சூட்டினார்.
இந்திராணி அம்மன் பாதத்தை தொட்டு இஷ்டம் போல் பசும் பாலிட்டார். பாலாலே கலலம்பினார் அம்மன் பட்டாலே காலை துடைத்தார். சங்கரி ஊஞ்சலடினார் அம்மன் சரஸ்வதி சபையில் பாடினார். பச்சை போடிகள் சுழற்றினார் அம்மன் பிரகாசம் போ தீபமேற்றினார். மஞ்சள் நீரை சுழற்றினார் அம்மன் பாக்யசாலி என்று வாழ்த்தினார். மஞ்சள் நீரை சுழற்றினார் அம்மன் பாக்யசாலி என்று வாழ்த்தினார். சங்கரி ஊஞ்சலடினார் அம்மன் சரஸ்வதி சபையில் பாடினார். சகல பேருமாய் சூடினார் அம்மன் சொர்ணத்தா மூடி சூட்டினார். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். இதுவும் ஒரு ஊஞ்சல் பாட்டு. இதுக்கு ரொம்ப ஆப்டா ஒரு பாட்டு நான் இன்னைக்கு டவுன்லோட் பண்ணேன். நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. ரொம்ப ஜோரா இருக்கு. நம்மளுடைய இந்த இதுக்கு ஏத்த பாட்டு. அதையும் பாடுறேன். லாலியே காம்பரே ச லாலியே காம்பரே ச லாலி சர்வேஷா லாலி காமாட்சி ச லாலி காமாட்சி ச லாலி ஜெகதீசா லாலி கைலாசகிரிவாச கைலாசகிரிவாச காஞ்சிபுரீஷா காமாட்சி பிரியநேச காமாட்சி பிரியநேச கருணாகடாக்ஷா லாலி மாவடியில் உதித்தவனே மாவடியில் உதித்தவனே மகாதேவ சம்போ மாதவனின் சகனே மாதவனின் சகனே என் துயர் தீர்ப்பாய் பிரபோ லாலி. இது இன்னைக்கு டவுன்லோட் பண்ணேன். ரொம்ப அழகா இருந்தது. சரி இதை பாடியே ஆகணும் அப்படின்னு நினைச்சுன்னு பாடினேன். ரொம்ப ஆப்டா இருக்குங்க. ஆமா, ஏகாம்பரேஸ்வரருடைய இதுவே இதை நான் கேட்டதே கிடையாது. தொண்டை அடைக்கிறது இதுக்கு மேல. வித்யா இது பாடுற கண்ணூஞ்சல் பாடு. கண்ணூஞ்சல் பிராக்டிஸ் பண்ணலையே. பண்ணலையா? இவளுக்கு வாணி தெரியுமாடா? கண்ணூஞ்சல் அடியிருந்தார் காஞ்சன மாலை கண்ணூஞ்சல் ஆடியிருந்தார். காஞ்சன மாலை மணமகிழ்ந்தால் கண்ணூஞ்சல் ஆடியிருந்தார். பொன்னூஞ்சலில் பூரித்து பூஷணங்கள் தரித்து பொன்னூஞ்சல் மேல் பூரித்து பூஷணங்கள் தரித்து ஈஸ்வரனாரிடத்தில் ஆசைகள் ரொம்ப வைத்து ஈஸ்வரனாரிடத்தில் ஆசைகள் ரொம்ப வைத்து கண்ணூஞ்சல் ஆடியிருந்தார். காஞ்சன மாலை மனமகிழ கண்ணூஞ்சலாடியிருந்தார். உத்தமி ஹேமகுமாரி நீத்தியாரி உத்தமி பெற்ற குமாரி நீத்தியாரி பக்தர்கள் பாபசம்ஹாரி கண்ணூஞ்சலாடியிருந்தார். காஞ்சன மாலை மனமகிழ கண்ணூஞ்சலாடியிருந்தார். அசைந்து சங்கிலியாட
இசைந்து ஊர்வசி பாட அசைந்து சங்கிலியாட இசைந்து தாளங்கள் பாட வந்தவரெல்லாம் மகிழ பெற்றோர்கள் கொண்டாட கண்ணூஞ்சலடி இருந்தார் காஞ்சன மாலை மனமகிழ கண்ணூஞ்சலடி இருந்தார். ஓகே, நிறைய முகூர்த்தத்துக்கு ரொம்ப நிறைய டைம் இருக்கு போல இருக்கு. நிறைய நேரம் இவாளுக்கு பாட்டு பாடி ஊஞ்சல்ல ரொம்ப நேரம் உட்காத்தி வச்சாச்சு. எல்லார் கண்ணும் பட்டிருக்கும் பாவம். அவளுக்கு நன்னா சுத்தி போட்டு அடுத்தது ரொம்ப இந்த கல்யாணத்தை பார்வதியுடைய தமையனான பகவான் விஷ்ணு வந்து கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கிறார். சோ அந்த ஒரு வைபவம் இதுல வருது. விஷ்ணு என்ன பண்ற, லக்ஷ்மி வந்து அந்த பாலை அவ விடறா. அப்போ விஷ்ணு வந்து அந்த பரமேஸ்வரனுடைய பாதத்தை அவர் அலம்பி விடுறார். ஏன்னா பார்வதியுடைய தமையனா இருந்து அவர் தான் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கிறார். சோ காலை அலம்பி விடுறார். பாலாலே கால் அலம்பி யாரா பாடுறீல்ல, அத பாலை அலம்பிட்டு அவர் என்ன பண்றார், பட்டாலே துடைத்து இல்லையா, வேற துணி கிணிலாம் இல்ல, தன்னுடைய பீதாம்பர வஸ்திரம், தன்னுடைய அங்க வஸ்திரத்தாலேயே அவருடைய பாதத்தை நேர்த்தியா மெருதுவா அவர் பாதம் வலிக்காம தொடச்சு விடுறாராம். அப்படின்னு இது ஸ்லோகத்திலேயே வருது. அவ்வளவு அழகா சொல்றா இந்த இடத்துல. ஒரு ஸ்லோகத்திலேயே இந்த மாதிரி பகவான் விஷ்ணு வந்து இந்த மாதிரி பாலால காலை அலம்பி பட்டால தொடச்சு விடுறது, அது வந்து இங்க ஸ்லோகத்திலேயே கொடுத்திருக்கா. ஓகே, பாலாலே கால் அலம்பி பாடுறீங்களா யாராவது? பாலாலே காலலம்பி பாலாலே காலலம்பி பட்டாலே துடைத்து முத்தான பெண்கள் எல்லாம் மூவருமை சுத்த லாலி மணி தேங்காய் கையில் கொடுத்து மஞ்சள் விளக்கேத்து. ஓகே, அதுவும் சொல்லலாம். சோ ரொம்ப நேர்த்தியா இது முடிஞ்சது. வாத்தியங்கள் முழங்க இப்போ அந்த கன்னிகாதானம் பண்ணக்கூடிய அந்த நேரம் வந்தாச்சு. அது ஒரு நல்ல முகூர்த்த நாள். 10 நாள் உற்சவமா இது நடந்தது. உத்தர பல்குனி நட்சத்திரம், பங்குனி உத்திரம் அன்னைக்கு சுப முகூர்த்தம், சுப லக்னத்துல பிரம்மன் வாத்தியாரா இருக்க அவர் சங்கல்பம் பண்ணி வச்சார் சிவனுக்கு. லக்ஷ்மி வந்து பாலை விட மாப்பிள்ளை காலை விஷ்ணு அலம்பி விடுற, தன்னுடைய அங்கவஸ்திரத்தால அந்த சிவன் பாதத்தை தொடச்சு விடுற. மாப்பிள்ளை கையில மதுபர்க்கம், பாலும் தேனும் கலந்த அந்த அத வந்து சாப்பிட கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அந்த மாங்கல்ய தாரணம் பண்ற அந்த நேரம் வந்துடுத்து. லக்ஷ்மி தன் கையில இருக்கிற அந்த ஸ்வர்ண கிண்டியால ஜலம் விட அந்த ஏகாம்பரநாதருக்கு காமாட்சிய விவாகம் பண்ணி கொடுத்தார் விஷ்ணு. ஹரியால கொடுக்கப்பட்ட அந்த கன்னிகாதானத்தை பாணிகிரகணம் பண்ணி கொண்டார் பரமேஸ்வரர். பிரம்மா திருமாங்கல்யத்தை சிவன் கையில கொடுத்து கட்ட சொன்னார். விவாக ஹோமம் நடக்க மாங்கல்ய தாரணம் ஜோரா நடக்கிறது. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே शरण्ये त्र्यंबके देवी नारायणि नमोस्तुते. ஜோரா மாங்கல்ய தாரணம் நடக்கிறது. அங்க பாருங்க, மகாவிஷ்ணு எப்படி பார்வதியுடைய கைய பரமேஸ்வரனுடைய
கையில கைய மேம் அந்த திருமாங்கல்யம் கீழே சுவாமிக்கா மேலையாமா? கீழே விவாகம் பண்ணி கொடுக்குற எதுனாலும் ஓகேமா, கீழே தானே. கீழே இது பண்ணலாம். ஆனந்தம் ஆனந்தம் பாடுங்கோ. கௌரி கல்யாண வைபோகமே லக்ஷ்மி கல்யாண வைபோகமே காமாட்சி கல்யாண வைபோகமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே சுந்தரேஸ்வர் மணமகனாரே ஏகாம்பரேஸ்வர் மணமகனாரே நம்ம மீனாட்சி காமாட்சி மணமகனாரே ஸ்ரீராமனும் மணமகனாரே நம்ம ஜானகி மணமகளானாலே பார்த்தவர்க்கும் ஆனந்தமே சீதைக்கும் ராமனுக்கும் ஆனந்தமே நாம் செய்த பூஜை பலமும் இன்றே பலித்ததம்மா நாம் செய்த பூஜா பலம் இன்றே பலித்ததம்மா ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். தாயே பராசக்தி காமாட்சி காமாட்சி அவ்வளோ அழகா இருக்கா, பார்த்துட்டே இருக்கலாம். இந்த பார்ட்டை நானே படிச்சு விடுறேன். காமாட்சி ஏகாம்பரநாथयोर् विवाह घट्टः नत्वा शिवौ रमा भक्त्या गृहीतसित चामरा बीजयामास संयत्ताला वाण्या सह मुदा तदा अथाज्ञप्तो महेशेन हरिर्नत्वा शिवौ स्वयं महोत्सवे महेशस्य दशमे दिवसे शुभे. 10 நாள் நடக்கிறது இந்த உற்சவம். श्रीकरोत्तर फल्गुन्यां सुमुहूर्ते सुलग्नके ब्रह्मोक्तशैव मन्त्रेण संकल्प्य च यथाविधि क्षीराद्यैरमया मुक्तै सुवर्णकरकाग्रतः पादौ प्रक्षाल्य देवस्य भक्त्या परमया हरिः स्वीय पीताम्बराग्रेण मृदु संमृज्य पाणिना दत्त्वा शङ्करहस्ताब्जे मधुपर्कं समन्त्रकं सुवर्णकरकाल्लक्ष्म्या मुक्त धाराम्बुना सह श्रीमदेकाम्रनाथाय कामाक्षीं प्रददौ हरिः देवोऽपि हरिणा दत्तां पाणौ जग्राह पार्वतीम् अत धाता स विज्ञाप्य शम्भवे मोहहेतवे माङ्गल्यसूत्रं देवेन धारयित्वा शिवागले आपादयित्वा हवनं विधिवत् पङ्कजासनः क्रमात् सप्तपदं साधु चारयित्वा समन्त्रकम्. சோ மாங்கல்ய தாரணமான உடனே சப்தபதி அதுவும் நடக்கிறது. அதுக்கப்புறம் பொறி போடுறது லாஜ்ய ஹோமம் அதுவும் நடக்கிறது. எல்லாமே இங்க கொடுத்திருக்கா. ரொம்ப அழகான ஒரு அத்தியாயம் இது. காமாட்சி வல்லப தியாத்வா ஸ்துத்வா பக்தியா நநாமச்ச. அங்க இருக்கிறவா எல்லாரும் ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய ஜெய காமாட்சி அப்படின்ட்டு ஒரே கோஷம் எங்க பார்த்தாலும் அவ்வளோ நன்னா இருக்கு. காமாட்சி வல்லபரா ஆயாச்சு பரமேஸ்வரர். அந்த நைவேத்தியம்லாம் இப்ப பண்ணிடலாமா? பண்ணுடா, பண்ணிட்டு ஹார்த்தி நைவேத்தியம் பண்ண. அங்க பாருங்க பொண்ணு மாப்பிள்ளையோடைய வஸ்திரம். ஏ அப்பா சூப்பர் சூப்பர். சம்மந்தி மரியாதையா? நடக்கட்டும் நடக்கட்டும், சம்மந்தி மரியாதை. இப்ப நைவேத்தியத்துக்கு அப்புறமா ஹார்த்திக்கு அப்புறம் இதெல்லாம். ஆமா எஸ் நைவேத்தியம். ஆமா திருமாங்கல்யம் தாரணம் ஆயிடுத்து, நைவேத்தியம் பண்ணலாம். எஸ்
அதுக்குள்ள இதை முடிச்சு விடுறேன். கிரமாத் சப்தபதம் சாது சாரயித்வா சமந்திரகம் லாஜஹோமாதிகம் சாபி சர்வ மங்கள கர்மச்ச. எங்க பார்த்தாலும் மங்கள காரியமா நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துல. காரயித்வா ஸ்வயம் விஷ்ணுர் பிரம்மணா சக சங்கதக காமாட்சி வல்லபத்யாத்வா ஸ்துத்வா பக்தியானநாமச்ச. விஷ்ணுலேருந்து எல்லா தேவர்களும் காமாட்சி பரமேஸ்வரன் காமாட்சியுடைய ஸ்தோத்திரங்கள் சொல்றா, துதி பாடின்னு இருக்கா. நீங்க பண்ணலாம், நைவேத்தியம் பண்ணுடா. வால்யூம் வச்சுக்கோ, மணி சத்தம் கேட்கட்டும். ஆடியோ ஆன் பண்ணுடா. ரூபா பண்ணிட்டேமா. மணி அடிங்கோடி. தோமா லாஸ்ட் நீ நெய்வேத்தியம் பண்ணு. ஏ அப்பா பண்ணியாச்சியா? பண்ணு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்படியே சுவாமி प्राणाय स्वाहा बाणाय स्वाहा व्यानाय स्वाहा उदानाय स्वाहा समानाय स्वाहा ब्रह्मणे स्वाहा. இதெல்லாம் அதுக்குள்ள பாத்துக்கோங்க. எஸ், என்னென்ன இது பண்ணமோ எல்லாமே காமிங்கோ. ஃபர்ஸ்ட் பட்சணங்கள், பாயசம், சக்கரை பொங்கல், சுண்டல், பாயசம், வடை, சித்ரான்னம், ஆம்ரபலம், எல்லா நட்ஸும், நாரிகேல பழம், திராட்சா பழம், நாரங்கி பழம், அமிர்த பழம், தாடிம பழம், பால்கோவாவா? எல்லாத்தையும் இப்படி ஆசையை காமிச்சிட்டு நீங்க மட்டும் சாப்பிட போறீல? ஓகே, கற்பூர ஹாரதி. எல்லாரும் இத அப்படி இத்தனை நேரம் பார்த்திருக்கேன். உங்க பிரார்த்தனை என்னவோ இப்ப, ஏன்னா ஒரு கல்யாண வைபவம் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். அவ்வளோ சந்தோஷத்துல இருப்பா பார்வதி பரமேஸ்வரன், அவ்வளோ மனசு பூரிச்சு இருப்பா. நீங்க என்ன வேண்டினாலும் உடனே அந்த வரங்களை அவ கொடுப்பா. காமிக்கும் போது வேண்டிக்கோங்க, எல்லாரும் வேண்டிக்கோங்க. அவளுக்கு என்ன பிரார்த்தனை வேண்டிக்கோங்க. இப்படி காமிட்டி தலைகையா தெரியாது. கற்பூரம் காமி. ஒரு நிமிஷம், we are just creating space. மணி அவா எடுத்துன்னு வந்தாச்சா? எஸ். शङ्करि शङ्करन् देवी मनोहरि चन्द्रकलादरि अम्बिகையே எங்கும் நிறைந்த உன் இணையடியை தொழும் பேரெனக்கே அருள் பைரவியே மரகத ஷியாமள ரூபிணியே மகிஷாசுரமர்தினி அம்பிகையே பரம கிருபாகரி பார்வதியே பரமேஸ்வரியே ஜகதம்பிகையே மங்களமே தந்து எங்களை காத்திட மனமு வந்து உடன் வருவாயே நீங்கரணை பெற்ற அன்னையே உம்மை நம்பிடும் எம்மை காப்பாயே அம்ப பரமேஸ்வரி காப்பாயே அகிலாண்டேஸ்வரி காப்பாயே காமாட்சி தேவி காப்பாயே ஏகாம்பரநாதா காப்பாயே. பியூட்டிஃபுல். அப்படியே எங்களுக்கு எல்லாமும் காமிங்கோ, ஒத்திக்கிறோம். ஒரு நிமிஷம் இங்கிலீஷ் காமிங்கப்பா அம்பாளுக்கு. இன்னொரு கல்புரம் போட்டுக்கோ. மனசு அவ்வளோ நிறைஞ்சு இருக்கு.
எல்லாருமே கற்பூரம் காமிங்க ஒரு வாட்டி வேணா. யார் காமிக்கிறானோ எங்களுக்கு ஃபேஸ் காமிக்கலாம், தப்பு இல்ல. சீதா லக்ஷ்மி, டீம் பாருங்க. டீமுக்கு எல்லாரும் பெரிய பெரிய ஹார்ட் போடுங்க. அவ்வளோ ஜோரா நம்மளுக்கு. அப்படியே காமி விஜி, இங்க எல்லாரும் ஆன்லைன்ல இருக்கிறவெல்லாம் கற்பூரம் ஒத்திக்கோங்க. எல்லாரும் கற்பூரம் ஒத்திக்கோங்க, கற்பூரம் ஒத்திக்கோங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த அம்பாளும் பரமேஸ்வரனும் நம்மளுடைய எல்லா பிரார்த்தனையும் பூர்த்தி பண்ணி வைப்பா. அவமான சுளுரு పట్టు పాదార విందములకు మీ నామ రూపములకు నిత్య జయ మంగళం. బ్యూటిఫుల్. சம்மந்தி மரியாதை ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஜோரா நடந்தது. நலங்கு பண்ணலாமாமா? பாடேன். நலங்கு பாருங்க எல்லாரும். நலங்கு பாட்டு யாராவது ஒருத்தர் பாடுங்களே. நலங்கிட வாரும் ராஜா, தெரியுமா? ஒரு நலங்கு பாட்டு பாட சொன்னேனே, இது வித்யா இல்லையா? அவளுக்கு ஆனந்தம் ஆனந்தம் தான் கொடுத்தேன். தெரியறதா நலங்கு பொம்மை? தெரியறதா? பாருங்க, பார்வதி கையில சீப்பு வச்சுட்டு இருக்கா, கண்ணாடி வச்சுட்டு இருக்கா. சிவபெருமான் அங்க உட்கார்ந்து இருக்க. ஜோரா இருக்கு பாருங்க நலங்கு. சான்ஸே இல்ல விஜி, சான்ஸே இல்ல. இது மக்கொண்டு பண்ணிருக்கேன். இந்த அலங்காரம் தான் கண்ணே எடுக்க முடியலம்மா. நிறைய போட்டோ எடுடா. போட்டோ எடுத்து எங்களுக்கு குரூப்ல போடு. இத பார்த்துட்டே இருக்கணும். தனித்தனியா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இன்னைக்கு ரெக்கார்ட் போட்டிருக்கீங்களாமா? டெஃபினெட்லி, அன்டவுட்டட்லி. நேரா பாக்குற மாதிரியே இருக்கு. நாணயமுள்ள துறையே முத்திழைத்த பந்தலிலே ரத்ன கோபமாட்டிருக்க வந்த ஜனம் காத்திருக்க வாருமையா நலங்கிடவே நலங்கிட வாரும் ராஜா நாணயமுள்ள துறையே. भो शंभो शिव शंभो स्वयंभो. நீ பாடிடு மாணி. மாமக பவசாகர தாரகா. ஓ शंभो शिव शंभो स्वयंभो. निर्गुण परब्रह्म गंगाधर करुणाकर तारक स्वयंभो निर्गुण परब्रह्म गम गम भूत पंचरंगित निर्गुण परब्रह्म स्वरूप गम गम भूत पंचरंगित निज गुण निमित नितांत गण
அதிசய அக்ஷயலிங்க சம்போ சிவ சம்போ ஓகே, சூப்பர். அவ பாட்டு முடியற வரைக்கும் ஆடுவா. வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். சூப்பர் சூப்பர். சோ காத்தால வைபவம், கல்யாண வைபவம் அவ்வளவு ஜோரா நடந்தது. அதுக்கப்புறம் விஸ்வகர்மா ஒரு தங்க ரதம் இது பண்ணி அந்த தங்க ரதத்துல சாயங்காலம் பகவான் புது தம்பதியுடைய வீதி உலா நடக்கிறதுக்கு பக்தர்கள் எல்லாரும் வேண்டிண்டா சாயங்காலம் இந்த மாதிரி வீதி உலாக்கும் நீங்களும் காமாட்சியும் சேர்ந்து வரணும், எங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் வெண்குடை கொடுத்தார் பரிசா. சோ அதையெல்லாம் எடுத்துண்டு அன்னைக்கு சாயங்காலம் அந்த தங்கரதத்துல ஏறி பவனி வர பார்வதியும் பரமேஸ்வரனும் அந்த ஊரே அத மகோத்சவத்தை கொண்டாடுறது, சந்தோஷப்படுற, ஆடல் பாடல் ஸ்தோத்திரங்கள் கோஷங்கள் வேத ஓதர ஒரு பக்கம் எல்லாம் அவ்வளோ ஜோரா நடந்தது. திருப்பியும் அவளை யதாஸ்தானத்துல பிரதிஷ்டை பண்ணிட்டு அப்புறம் பக்தர்களும் தேவர்களும் எல்லாருமா சேர்ந்து பரமேஸ்வரன்ட்ட ஒரு விஞ்ஞாபனம் பண்றா. என்ன அப்படின்னா, எப்போதும் நீங்க இங்கேயே இருக்கணும், எங்களை விட்டு போக கூடாது, இங்கேயே இருந்து உங்க பக்தர்கள் எல்லாம் அருளாசி புரியணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டா. பார்வதி பரமேஸ்வரன் அவ்வளோ சந்தோஷத்துல பூரிப்புல இருக்கா. உடனே அந்த வரத்தை கிராண்ட் பண்ணிட்டார் பரமேஸ்வரன். நாங்க இங்கேயே நித்தியம் வசிப்போம், வசிச்சு இங்க வரும் பக்தர்களுக்கு எல்லாம் எங்க அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலேருந்து ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சி 2 பேரும் அங்க காஞ்சிபுரத்திலேயே நிரந்தரமா வாசம் செய்ய ஆரம்பிச்சுட்டா. அவருக்கு பரமேஸ்வரருக்கு கைலாசம் எப்படியோ அதைவிட இந்த காஞ்சிபுரத்துல என்னுடைய வாசஸ்தானம் ஒரு படி உயர்ந்தது அப்படின்னு வேற சொல்றார். அவ்வளோ பிடிக்குமா இங்க இந்த ஏகாம்பர விருட்சத்துல அந்த மணல்லிங்கமா தோன்றி அந்த ஏகாம்பரேஸ்வரர் அங்கேயே வாசம் செய்ய ஆரம்பிச்ச. எனக்கு கைலாசத்துல இருந்தா என்ன சுகம், அந்த சந்தோஷம் இருக்குமோ அதை விட அதிக சந்தோஷம் இந்த காஞ்சியில் இருக்கும் பொழுது எனக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்ற. சோ நிறைய முமுட்சுக்கள் இங்க தங்கி இவாளுடைய இந்த வைபவத்தை பார்த்து அவளுடைய அந்திம காலத்துல சிவலோக பிராப்தி அவளுக்கு கிடைச்சிருக்கு. எல்லா பாவங்களும் நீங்க பெற்றிருக்கு. இங்க பாருங்கோ, காமாட்சியுடைய அனுகிரகம் நம்மளுக்கு எப்படி வருது பாருங்க. 16 பெற்ற பெரிவாழ்வு வாழ்க. சோ அந்த 16 பேர்கள் என்ன என்ன காமிங்கோ. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும். எல்லாத்துக்கும் மேல உன் பாதத்தில் என் அன்பு எப்பொழுதும் பரிபூர்ணமாக இருக்கணும். 16 பேர்களையும் அவைய நம்மளுக்கு அருள வேண்டும். அவளுடைய அனுகிரகம் நம்ம அத்தனை பேருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கணும்னு இந்த நேரத்துல நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ட் சொல்லியே ஆகணும், இப்போ உங்க டீம் ஃபுல்லா நெல்லுங்கோ. உங்களை கண்டிப்பா நீங்க ஒவ்வொருத்தரா அறிமுகப்படுத்திக்கணும். உங்களுடைய எஃபர்ட் எங்க இத்தனை 100 பேருக்கும் அவ்வளவு அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ட்ரீட் கொடுத்துருக்கேன். இது சொல்லி வார்த்தையே சொல்ல தெரியல எனக்கு. அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ அனுகிரகம் பண்ணணும் பகவான் உங்க எல்லாருக்கும். சுந்தரி சௌந்தரி அந்தரி நந்தரி ஜோதியாய் நின்ற உமையே சுக்கிரவாரத்தில் உனை கண்டு தரிசித்தவர்கள்
யார்